வெல்கம் டு ஜிபிகே அகாடமி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். சரிண்ணா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா. ஸோ நகர்ப்புறங்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்துருக்க மாட்டோம். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்ஜி நரேகா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா. ஸோ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005. சரிங்களா. இந்த சட்டம் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா. இந்த சட்டம் எங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ரீஜன்ஸ். சரிங்களா. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வந்து வேலைகள் கொடுக்குறாங்க. சரிங்களா. அதுதான் வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம். சரிங்களா. இது வந்து கிராமப்புறங்களுக்கான ஸ்கீம். இது அர்பனுக்குன்னு அதாச்சும் நகர்ப்புறங்களுக்கு எந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டதில்லை. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. சரிங்களா. ஸோ முதல்ல எதுக்காக இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் தேவை? சரிங்களா. வாட் இஸ் அ நீட் ஃபார் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. சரிங்களா. ஸோ பிஎல்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4% தான் இருக்குது. சரிங்களா. ஸோ 4% இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லேயே வந்து நம்ம எம்ஜி நரேகான்னு சொல்லிட்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9% வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து நகர்ப்புறங்களில் இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு ஸ்கீமே நம்ம கொண்டு வரலை. அதுக்காக தான் வந்து இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன ப்ரோக்ராம் எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ரப்போஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா. இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்புக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூஎட் ஸ்கீம். சரிங்களா. டியூஎட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம். சரிங்களா. டீசென்ட்ரலைஸ்ட் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் யாரோட ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ரேஸ். சரிங்களா. இந்த ஜீன் ரேஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எ நோபல் ப்ரைஸ் வின்னர். சரிங்களா. ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய எக்கனாமிக் கவுன்சிலில் ஒன் ஆஃப் தி மெம்பராக வந்து இப்போ இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பொருளாதார குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இவங்க சஜஸ்ட் பண்ணதான் வந்து இந்த டீசென்ட்ரலைஸ் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம். சரிங்களா. இதை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது தான் தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2023. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எம்ஜி நரேகாவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் லைக் 100 நாள் வேலை திட்டம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. ஸோ எம்ஜி நரேகாவில் 100 நாள் வேலை திட்டம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 100 days ஆஃப் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வழங்கப்படுறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ். சரிங்களா. ஸோ கிராமப்புறங்களில் மேம்பாட்டு திட்டம் லைக் குளம் தூர் வாடுறதா இருக்கட்டும். சரி. அதுக்கப்புறம் வந்து ரோடை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பணிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. சரிங்களா. அப்போ இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நகர்ப்புறங்களில் அந்த இண்டிவிஜுவல்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திறன் அறிவு கொடுக்குறாங்க. சரிங்களா. என்ன மாதிரியான திறன் அறிவுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனாவோ கார்பெண்டராவோ இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு முனிசிபல் கார்பரேஷன் ஒர்க்ஸ் இருக்கும்ல. சில கார்பரேஷனில் வந்து நகர்ப்புற அமைப்பில் இந்த கார்பரேஷன் ஒர்க்லாம் இருக்கும் லைக் ப்ளம்பிங்கு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரீஷியன், ஒரு மேஸ்திரி, அதுக்கப்புறம் கார்பெண்டர், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். சிலாம் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பணியமர்த்துறாங்க. அவங்களுக்கு ஊதியமும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா. 2023. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஜீன் ரீஸ் அண்ட் தென் ஒருத்தருடைய ஐடியா. சரிங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். சரிங்களா. ஸோ நம்மளுடைய முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். சரிங்களா. ஸோ இவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுவும் வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் ஒரு ஸ்கீம் எக்ஸ்ட்ராவாக வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூகா அப்படின்னா இந்த எம்ஜி நரேகா மாதிரியே இன்னொரு வந்து வியூகா உமன்ஸ் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். சரிங்களா. பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். சரிங்களா. இது வந்து ஒரு கேரண்டியாக கொடுக்கணும். சரிங்களா. உறுதியாக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து எம்ஜி நரேகா மாதிரியே இதில் வந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே வந்து அவங்களுக்கான பணியை வந்து கொடுக்க வேணும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து பஸ் ட்ராவல் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஜாபில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் வந்து கொடுக்குறாங்க.
சரிங்களா, குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூகா ஸ்கீமில் முக்கியமாக பெறுறது சரிங்களா. ஸோ இதை பார்த்தா இன்றைக்கி ஆர்டிக்கல் வந்துச்சு. இது எல்லாமே நீங்கள் மெயின்ஸ் ஆன்சரில் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. மெயின்ஸில் வந்து சப்போஸ் எம்ப்ளாய்மெண்ட் பற்றியோ, அதாச்சும் வேலைவாய்ப்பின்மை பற்றியோ, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் பற்றியோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இட் வுட் பி அன் ஆட் ஆன் அட்வான்டேஜ் சரிங்களா. ஸோ நீங்கள் கன்க்ளூஷனில் முடிக்கிறப்ப இந்த மாதிரி வியூகா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெண்களுடைய வேலைவாய்ப்புக்கும் அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க முடியும் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ ஃபார் மோர் சச் வீடியோஸ் follow the GBK Academy. Thank you.